ஸோ ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிடி 3D பிளகினை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சிலர் ஐபிடி 3D பிளகினை இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப்பை விட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் யூடியூப்பை விட்டு வெளியே போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்குங்க. நானும் இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே தான் போகிறேன். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நான் எப்பயுமே வாய்ஸ் டைப்பிங் தான் அதிகமாக பண்ணுவேன்றதால அப்படியே வாய்ஸ்லேயே சொல்லிடுறேன். ஐபிடி 3D பிளகின் என்ன பிள்ளை அடிக்குது, டேட்டாவே ஒன் பண்ணாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன கொடுமை. டேட்டாவை ஒன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன வர முடியுது, ஐபிடி 3D பிளகின். ஸோ இப்படி அடிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த ஐபிடி 3D பிளகின்குள்ளே போனீங்கன்னா இதோ இன்ஸ்டால் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக இதுதான் இந்த பாருங்கள், ஐபிடி 3D பிளகின் அதுவே இருக்கும். இல்லாட்டி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க உங்கள் கேமில் இந்த ரோஹித் கேமிங் ஸ்டூடியோன்னு இந்த லிங்க் மாதிரி காட்டும். அது கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே இந்த ஐபிடி 3D பிளகின் இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அனிமல்ஸோட இது தான் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மோட் காப்பீட் நவ் ஓப்பன் இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம் அண்ட் கோ டு த இன்டர்நெட் பேஸ்ட். ஸோ இப்படி தான் இருக்கும், சரியா? அப்புறம் நம்ம என்ன பண்ண வரோம்னா, இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடுத்து வந்து இப்போ பிளேயர் மோடுக்குள்ளே போகிறேன். இது வந்து என்னென்னா, நம்ம மொட்டை மாமாவை தவிர வேறு எந்த கேரக்டர்ஸும் நம்ம ப்ளே பண்ண முடியுன்றது. இது வந்து PM1, நீங்கள் RGS டூலுக்குள்ளே போயிட்டு PM1 PM2 அந்த மாதிரிலாம் அடிக்கணும். ஸோ அடுத்து வந்து சீட் கோட்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கார்ஸ் சீட். இது வந்து புதுசாக வந்த கார்ஸோட சீட் கோட்ஸ். இது வந்து புதுசாக வந்த பைக்ஸோட சீட் கோட்ஸ். இதில் 1-2 பழசாகவும் இருக்கும், 1-2 புதுசாகவும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து அப்படியே போனீங்கன்னா RGS மாடல்ஸ்குள்ளே போங்க, மோட்ஸ் ஃபைல்ஸ்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும். இதெல்லாம் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த RGS மோட் ஃபைல்னு ஒரு மேலே ஒன்று காட்டும். அதுக்குள்ளே போயிட்டு இந்த பிளே கேமர் இந்த மாதிரி எல்லாத்தையும் அழுத்தணும். ஸோ இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா இந்த மோட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து நான் கார்ஸ்குள்ளே இந்த வெஹிக்கல்ஸ்குள்ளே போயிருக்கேன். இது வந்து ராக்கி பைக்கு, அப்புறம் புதுசாக அந்த லம்போகினி, இந்த மாதிரி நிறைய வண்டிகள் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அனிமல்ஸ்குள்ளே போயிட்டு நாகினி இருக்குல்ல, இந்த நாகினியை தான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நாகினியை செலக்ட் கொடுத்துட்றேன், செலக்டு. ஸோ இப்போ நாகினிக்கு நான் செலக்ட் கொடுத்துட்டேன். இப்போ வெளியே வந்துட்டு இந்தியன் பைக் டிரைவிங் 3Dக்குள்ளே இப்போ போயிடுறேன். இந்தியன் பைக் டிரைவிங் 3D. ஸோ ஓகே, இந்தியன் பைக் டிரைவிங் 3Dக்குள்ளே இப்போ நான் போயிட்டேன். ஸோ உள்ளே போனோன்னா இப்போ நான் எதையுமே இப்போ கட் பண்ணி காட்ட போகிறதில்ல. ஏன்னா அப்புறம் நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க, நான் ஏமாத்துறேன் அந்த மாதிரி தான் சொல்லிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே அப்படியே இது போடும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹெட் வந்துச்சு. அதுக்காக மட்டும் இந்த சீனை கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த ஹெட்டு தொழிலை எனக்கு தாங்கவே முடியாது. அடிக்கடி என் ஃபோனில் ஹெட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில். இதை சமாளிக்கிறதே ஒரு பெரிய இதாக போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்டர்நெட்டுக்குள்ளே பேஸ்ட் கொடுத்துட்டு ஸோ அடுத்து வந்து போயிட்டு சும்மா என்ன வேணால் பண்ணிக்கிட்டு இருக்குங்க கொஞ்சம் நேரம். இந்த மேல் சுற்றில் தான் நான் அதிகமாக சுற்றுவேன். அப்போ தான் எனக்கு கீழே வந்து திருப்பி நான் மேலே போயிட்டு திருப்பி கீழே வரதுக்குள்ளே அந்த நம்பர்ஸ் காட்ட ஆரம்பிச்சோம். அது என்ன நம்பர்ஸ்ன்னு இப்போ நான் சொல்கிறேன். கீழே போயிட்டு ஸோ இப்போ நான் கீழே வந்துட்டேன். கீழே வந்ததுக்கப்புறம் சும்மா ஒரு 2-3 ஜம்ப் அடிச்சுட்டு அப்போ தான் அது வரும். ஸோ இப்போ இந்த 2-3 ஜம்ப்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் போயிட்டு இந்த இன்டர்நெட்டை கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும். ஸோ இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக எண்ணி முடிஞ்சோடனே இந்த 400 அப்புறம் இந்த 20 இருக்குது. இந்த முழுசாக முடிஞ்சோடனே என்னது நமக்கு அந்த நாகினியை கிளிக் பண்ணுற மோட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜுராசிக் பார்க் கிட்ட போயிடுறேன். உங்களோட இன்டர்நெட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு இது வேலை செய்யும் சொல்லிடுறேன். அப்புறம் இன்டர்நெட் இல்லாமல் இதை செய்யவே முடியாது. அப்புறம் உள்ளே போயிட்டு இப்போ நான் ஜுராசிக் பார்க்குள்ளே போகிறேன். ஸோ அந்த சீன்களிலேயும் எடு வந்துச்சுன்னா நான் கட் பண்ணிடுவேன் நண்பர்களே சொல்லிடுவேன். ஸோ திருப்பி கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவேன்.
அப்படியே பொறுமையாக ஒரு திருப்பு, அழகாக அப்படியே உள்ளே போவோம். பொறுமையாக போகலாம். ஆனால் என்ன, இந்த எட்டு தொடங்க வேகமாக வந்துன்றதால வேகமாக கொஞ்சம் வண்டியை கிளப்ப வேண்டியதாக இருக்குது. ஏய் பிரேக் பிடி. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ட்டுன்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளேயே ஈடுபட்டேன். ஸோ நண்பர்களே, மறுபடியும் அந்த ஹெட் வந்துருச்சு. ஸோ நான் மறுபடியும் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நான் 4ன்றதை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 4 கிளிக் பண்ணி கால் பண்ணால் எவ்வளோ பாருங்கள். இந்த ஹெட்டு தொல்லை தாங்கலை. ஹெட்டு மேலே ஹெட்டு வந்துக்கிட்டே இருக்கே. ஸோ மறுபடியும் ஹெட் வந்துருச்சு. இந்த ஹெட்டை கட் பண்ண தேவையில்லான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பொய் சொல்லலான்னு உங்களுக்கு நிரூபிக்கணும்ல. இந்த ஹெட்டு வந்ததுக்கு பாருங்க, ரிவார்ட் இன் 15 செகண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் நான் செய்கிறது உண்மைதானே. ஸோ அந்த நாகினி வரத்துக்கு இன்னும் ஒரு 9 செகண்ட் இருக்குது. சொல்லுங்க, இந்த ஹெட்டு முடியட்டும். மிரர் ஸ்க்ரீன் டிவி, என்னடா ஹெட் இது? ஸோ இப்போ பாருங்க, நாகினி வந்துட்டாங்க. நாகினி ஆனால் ஏன் அசைறான்னு எனக்கு தெரியல. ஏன் அசைலன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு சுற்றி சரி நம்மளை கொள்ள வராங்களான்னு பார்க்கலாம். ஆனால் காவங்களாம் அசைஞ்சவான்ப்பா, ரத்தம்லாம் வருது. ஆனால் இவங்க அசையவே இல்லை, சிரமமாக நிற்கிறாங்க. ஸோ என்னன்னு தெரியல. சரி, இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட எந்த இதுனாலும் நான் செய்வேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன்.